உறவுகளை நாம் இன்றைக்கி கட்டா மீன் தோல் உரித்து வெட்டுது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் உறவுகளை, கட்டா மீன் தோல் உரித்து வெட்டுது எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டில் நாம் 2 சைடையும் வெட்டி தூரம் எடுத்துடுறோம். ரெண்டு சைடையும் வெட்டிட்டு தலை பகுதியில் கொஞ்சமாக தோலை கட் பண்ணிவிட்டு லைட்டாக எழுப்பி இழுத்து எடுத்துடலாம். பாருங்கள் உறவுகளை, இப்படி தான் கட்டா மீன் தோல் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த பக்கம் பண்ணலாம். நம்ம கட்டா மீன் தோலை உரிச்சிட்டோம். அப்புறமா தலையை வெட்டி எடுத்துடலாம். தலை பெருசாக கட்டா மீனில் டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் தலை நமக்கு தேவையில்லை. வாலையும் வெட்டிடலாம், வெட்டி தூர போட்டுடலாம். அப்புறமா நாம் இதை ஸ்லைஸ் போட்டுடலாம். நம்ம இதை ஸ்லைஸ் போட்டு பொரிக்கிறதுக்கோ குழம்பு வைக்கவோ எதுக்காக எடுத்துக்கலாம் உறவுகளை. பாருங்கள், பாருங்கள் உறவுகளை, நாம் நெம்மின் துண்டு மாதிரி அருமையாக ஸ்லைஸ் போட்டாச்சு. இதை நாம் ஃப்ரை பண்ணவோ குழம்பு வைக்கவோ அருமையாக எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் உறவுகளை. பாருங்கள், ஓகே உறவுகளை, எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சாச்சு. நாம் இன்னும் இதை சமைக்க வேண்டியதான் பாக்கி. ஓகே உறவுகளை, பாய்.